பள்ளிவாசல்களில் கூச்சல் அதிகரிக்கும் போது. நீங்க பள்ளிவாசல்ல போனீங்கன்னா ஒரே அந்த அந்த கச்சா முஜான்னு இருக்கும். நிறைய பள்ளிவாசல்ல பிரச்சனை நடக்கும். முத்தவள்ளி அதை போட்டாங்க, மாத்தி போட்டாங்க, இது அப்படி இதாயிடுச்சு, அது எப்படி என் நோட்டீஸ்ல என் பேர் 2வதா போடலாம், அதெல்லாம் ஒரு என்ன அல்ஹாஜின்னு போட்டிருக்கீங்க, வெறும் ஹாஜின்னு போட்டிருக்கீங்க. அல்ஹாஜ் இல்லை, நான் 3 ஹஜ் பண்ணியிருக்கேன்ல. அப்புறம் டபுள் டாக்டர் இல்லை அது டிகிரி. அப்புறம் அது நீங்க மென்ஷன் பண்ணும்ல, அதையா மென்ஷன் பண்ணலீங்க. அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ விட்டுட்டீங்க, அப்புறம் அதை விட்டுருக்கீங்க. அவனுக்கு மட்டும் போட்டிருக்கீங்க. அவன் கவுன்சிலராக இருந்தவனுக்கு வந்துட்டு எக்ஸ் கவுன்சிலர் போட்டிருக்கீங்க, நான் எக்ஸ்எம்எல்ஏ அது போடல. அப்புறம் அந்த வேட்பாளராக இருந்தோம்ல, அதையாவது போடணும்ல, அதையும் போட முட்டிங்க. இது ஒரே சண்டை சச்சரவு பள்ளிவாசல்ல. இவன் தொழுவு வந்தா அவனை விரட்டுறது, அவன் தொழுவு வந்தா இவனை விரட்டுறது, இவனை ஆட்டக்கூடாதுங்கிறது, இவன் நீட்டக்கூடாதுங்கிறது, இவன் ஆட்டியே தீருவாங்கிறது, அவன் நீட்டியே தீருவாங்கிறது. இதெல்லாம் பள்ளிவாசல் ஒரே கூச்சல். பள்ளிவாசல் ஒரு ரெஸ்பெக்டே இருக்காது, ஒரே கொலா சண்டையா இருக்கும். நம்மளும் அந்த கொலா சண்டையில இருந்திருந்தான், நம்மளும் போய் பிரச்சனை பண்ணி நாளெல்லாம் பண்ணி எல்லாம் வெறுத்து அதுக்கப்புறம் தான் இது கிடையாது மார்க்கம் அப்படின்னு புரிஞ்சு வந்தோம்.